வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோல பிரீமியர் ப்ரோ கிளாஸ் 2 பார்க்க போறோம். சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் சீக்வன்ஸோட அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எல்லாமே டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க கிளாஸ் 1 பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இம்போர்ட், எடிட், எக்ஸ்போர்ட். போன கிளாஸில் இம்போர்ட் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே அதை எப்படி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ கிளாஸ் 1 ப்ரீ ரெக்வசைட் இந்த கிளாஸ்க்கு கண்டிப்பாக அதை மறக்காமல் பார்த்துருங்க. பார்த்துறதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, இந்த கிளாஸில் சீக்வன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். பழைய ஏதாச்சும் நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சிருப்பேன்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் டபுள் எக்ஸ்போஷர் எஃபெக்ட். This is the one. So double exposure effect dot pr proj. ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு எடிட்டாக தான் இருக்கும். வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொஞ்சம் பேனல் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டைம் லைனில் பார்த்தீங்களா எவ்வளோ குட்டி குட்டியாக கிளிப் வச்சுருக்கேன். இந்த இடத்துல நிறையா கிளிப் வச்சுருக்கேன். இது கீழே இருக்கிறதெல்லாம் ஆடியோஸ், மேலே இருக்கிறதெல்லாம் வீடியோஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு ஃபஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரே ஒரு ஃபைலை வச்சு கூட நம்ம சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரே ஒரு இமேஜ் ஃபைலோ ஆர் ஆடியோ ஃபைலோ வச்சு கூட சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணலாம். சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணால் தான் நம்ம இந்த டைம் லைனில் அடுத்தடுத்து இமேஜஸ் ஆர் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்துருக்கு பாருங்கள். இதை நான் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எனக்கு க்ளோஸ் ஆகிடும். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு இருக்குது, நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது. அதை கிளிக் பண்ணால் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்துடும். இப்போ நம்ம நோ சீக்வன்சஸ், டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நோ சீக்வன்சஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணால் தான் இந்த இடத்துல நமக்கு டைம் லைன் வரும். இப்போ நம்ம சீக்வன்ஸை 3 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ வச்சு வேணால் ஆடியோ வச்சு ஃபஸ்ட் பண்ணுவோம். சரி, இமேஜஸ் வச்சு. இமேஜில் வந்து இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி டைம் லைனுக்குள்ளே போட்டிங்கனாலே போதும், சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு ஒரே ஒரு இமேஜை வச்சு நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மெத்தட். இப்போ நம்ம சீக்வன்ஸ் இமேஜஸில் வச்சு தான் க்ரியேட் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டாக் பிக்சர் இருக்குல்ல, இதை தான் நம்ம ட்ராக் பண்ணி போட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணோம். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வீடியோ சிம்பிள். இந்த சிம்பிள், அதாவது இந்த டைம்லைன் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி இருந்தால் சீக்வன்ஸ். நீங்கள் கிட்டே கொண்டு போனீங்கனாலே சீக்வன்ஸாக வீடியோவான்னு சொல்லும். ஸோ இது சீக்வன்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கிளியர் கொடுத்துட்டு நமக்கு சீக்வன்ஸ் டெலிட் ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஸோ இப்போ இந்த இமேஜை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த இருக்குது பார்த்தீங்களா, க்ரியேட் நியூ ஐகான், இதில் போட்டோம் அப்படின்னா சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு அன்டூ ஆகிடுச்சு. அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து சீக்வன்ஸை மேனுவலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சீக்வன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சீக்வன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ மெயினாக சீக்வன்ஸ் வந்து வீடியோவுக்கு தான். இமேஜஸ்க்கு பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இமேஜை ட்ராக் பண்ணி போட்டு நீங்கள் மட்டும் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் வீடியோஸ்க்கு தான். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐக்கானோட சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், இந்த வீடியோ வந்து 2160, அதாவது 4K 30 FPSல இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080pல 30 FPSல இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு எல்லா வீடியோவுமே ஒரே சைஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டு நம்ம பட்டில் சீக்வன்ஸ் அதை வச்சே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4K இருக்குல்ல, இதை நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இங்கே போட்டுடுறேன். போட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ நமக்கு ப்ளே ஆகுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1080p இருக்குல்ல, இதை ட்ராக் பண்ணி இதுக்கு பக்கத்தில் போடுறேன். இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் சைஸ் இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபுட்டேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மகிட்ட 1080யும் இருக்குது 4Kவும் இருக்குது அப்படின்னா நம்ம 1080 பிக்சல்லே நம்ம சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், சீக்வன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை தான் சீக்வன்ஸ். இதை நான் என்ன பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 1080 இருக்குல்ல, இந்த இமேஜை ட்ராக் பண்ணி போட்டேன். சீக்வன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு 1080 பிக்சலுக்கு. இப்போ 4K ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி போடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி லாஸ் ஆகாது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இதே இதில் வச்சுக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூமில் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கூட இந்த ஸ்கேலில் ரெடியூஸ் பண்ணி காட்டுறேன். ரெடியூஸ் பண்ணால் பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ ஜூமில் இருக்குன்ட்டு. பட் இந்த ஜூம் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு குவாலிட்டி ரெடியூஸ் ஆகாது. அதனால் இப்போ நம்ம சீக்வன்ஸ் 1080pல இருக்குது. ஸோ இதில் 4Kவை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எப்படி ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறது, மேனுவலாக தான் ஃபிட் பண்ணணுமா அப்படி கிடையாது. இந்த ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரேம் சைஸ்க்கு அழகாக ஸ்கேல் ஆகிடும். ஸோ இப்போ 4K ஃபுட்டேஜ் அழகாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்.
ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சீக்வன்ஸ் என்ன செட்டிங்ஸில் இருக்குது அது எப்படி பார்க்குறதுனா, சீக்வன்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மேலே, அதில் போய்ட்டு சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் நம்ம மாற்றிக்கலாம் இதில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் இருக்குது. அண்ட் கஸ்டமில் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு ப்ரீசெட்டுமே சூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் அந்த கேமராவில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரீசெட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக வீடியோவை ட்ராக் பண்ணி போட்டு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் கஸ்டமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வேர்ட்டிக்கலாக அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக தான் அந்த மாதிரி கஸ்டம் கொடுத்து க்ரியேட் பண்ணி ஆகணும். அண்ட் இதில் ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1920 இருக்குது, 1080 இருக்குது. ஸோ இதில் வேர்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா 16:9 இருக்குது. இப்போ நம்ம இதை மாற்றலாம். இந்த இடத்துல வந்து நான் வந்து 1080 கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்து 1920 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கல் ஆகிடுச்சு பாருங்கள், வேர்ட்டிக்கல்னு வரும். நமக்கு ப்ரிவ்யூ பட்டன் இல்லை, இருந்துச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வேர்ட்டிக்கலாக நம்ம மாற்றிட்டோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிக்சல் ரேஷியோ, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர் பிக்சலே நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல்ட்ஸும் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. டிஸ்பிளே ஃபார்மேட் வந்து இருக்கிறதே அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் ஆடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ ப்ரிவ்யூஸ் இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கோடக் இல்லைனா குறிப்பிட்ட கேமராவில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா பை டிஃபால்ட் ஐஃப்ரேம் ஒன்லி எம்பெக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. பட் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடையாது. இது வீடியோ ப்ரிவ்யூஸ். வீடியோ நம்ம ப்ளே பண்ணுறோம்ல, அது எப்படி ப்ளே ஆகணும், என்ன ப்ரிவ்யூவில் ஃபார்மேட்டில் ப்ளே ஆகணும் அப்படின்றத இதில் சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஐஃப்ரேம் ஒன்லி எம்பெக்ன்றத சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பிட் டெப்த் செக் போட்டுக்கோங்க, மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி செக் போட்டுக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்தா நமக்கு இந்த ப்ரிவ்யூ ஃபார்மேட்டில் கிடைக்கும். பட் நம்ம இங்கே வேர்ட்டிக்கலாக மாற்றி வச்சிட்டோம். இந்த சைஸ் பற்றி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சீக்வன்ஸ். நம்ம இதை ட்ராக் பண்ணி போட்டு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், இமேஜஸ் போய்க்கிறேன். இமேஜஸ் போயிட்டு ஏதோ ஒரு இமேஜ், இந்த டாக் இமேஜை கிளிக் பண்ணி இந்த நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நியூ சீக்வன்ஸ். இப்போ நான் இங்கே நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு இந்த சீக்வன்ஸ் இங்கே லெஃப்ட்டில் வந்துடுது பாருங்க, இது ஒரு டேபாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம டேப் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜஸ் வச்சு நான் ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஆல்ரெடி வீடியோஸ் வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு 2 சீக்வன்ஸ்லையுமே ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே இப்படி விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி மேலேயும் சீக்வன்ஸ் வரும், கீழேயும் சீக்வன்ஸ் வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ்க்கு போகும், இங்கே கிளிக் பண்ணால் அந்த இமேஜுக்கு போயிடும். அண்ட் அதே மாதிரி எப்படி வேணுமோ நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி நான் வந்து இந்த ரைட் சைடில் வைக்கிறேன். இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா? இங்கே ஒரு சீக்வன்ஸ் வந்துடும், இங்கே ஒரு சீக்வன்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்டை ரைட் சைடில் வச்சுக்கிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டை இங்கே வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 2 சீக்வன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது இமேஜஸ் ஃபோல்டரில், அண்ட் வீடியோஸ் ஃபோல்டரில் இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இந்த சீக்வன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் Ctrl+X ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணுறேன். நியூ பின் கிளிக் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே போய்ட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸை பேஸ்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இமேஜஸ்க்குள்ளே போய்ட்டு இந்த சீக்வன்ஸையும் Ctrl+X கொடுத்து கட் பண்ணி சீக்வன்ஸ் பின்னில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 2 சீக்வன்ஸுமே தனியாக ஒரு ஃபோல்டரில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் நீங்கள் ஒரு 10 சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜுக்கு ஃபோட்டோஷூட் எடுக்க போகிறீங்க, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் அண்ட் மேரேஜ் ஷூட்டு, என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூட்டுமே தனித்தனி சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லா சீக்வன்ஸுமே தனித்தனியாக அந்த இடத்துல நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், ஒரே சீக்வன்ஸ் எது க்ரியேட் பண்ணணும், அதுக்கு தனித்தனியாக ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். பட் உங்களுக்கு இப்போது நீங்கள் ஒரு 8 சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க. அந்த 8 சீக்வன்ஸ்லையுமே நீங்கள் ப்ராஜெக்டை வந்து, அதாவது இந்த வீடியோஸ் இமேஜஸ்லாம் வந்து நீங்கள் நிறையா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், அண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல, இப்போ இந்த இடத்துல வீடியோஸ் இவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வீடியோஸே நம்ம வந்து 2 சீக்வன்ஸ்க்குமே யூஸ் பண்ணணும். ஐ மீன் இந்த 8 சீக்வன்ஸ்க்குமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சீக்வன்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சா தான் பெட்டர். இதே ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் அதில் வீடியோஸ் இமேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சீக்வன்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இந்த சீக்வன்ஸை டபுள் கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்றை வந்து இந்த சைடில் போட்டுடுறேன். ஸோ இப்போ 2 சீக்வன்ஸுமே இருக்குது. இப்போ நான் வந்து மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இதில் வந்து இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எனக்கு இந்த சீக்வன்ஸில் வேணும் அப்படின்னா நான் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த இமேஜை ட்ராக் பண்ணி ஜஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதே இமேஜ் எனக்கு இந்த இதுலேயும் வேணும், இந்த சீக்வன்ஸில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அதே மாதிரி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையுமே எத்தனை சீக்வன்ஸ்க்கு வேணால் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும்.
இதனால தான் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணாமல் சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் போய்க்கலாம், சீக்வன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சீக்வன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் வேணால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இமேஜ், இந்த வீடியோ சீக்வன்ஸ் மட்டும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதில் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில டைம் நமக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேக்கப் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை கிளிக் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கிறேன். தென் இங்கேயே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சீக்வன்ஸ் ஆயிடுச்சா, ரெண்டுமே நமக்கு ஒரே சீக்வன்ஸ் தான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல V1 கொடுத்துக்கிறேன், வெர்ஷன் 1. ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஒரிஜினல், இது வெர்ஷன் 1. ஸோ இதை என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் நம்ம சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணியிருப்போம், நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்போம். அண்ட் ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதான் பழசு, இதை நம்ம இதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சீக்வன்ஸை பேக்கப் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ப்ராஜெக்டே நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தட் PROJன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் காப்பி பண்ணி வேறு எங்கேயாவது நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் இந்த ப்ராஜெக்டே ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண முடியும், அதனால் ப்ராஜெக்ட்டை மெயினாக பேக்கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரீமியர் ப்ரோ ஆட்டோ சேவில் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண வெர்ஷன் மாதிரி ஆட்டோ சேவ் ஆகிட்டே வரும். ஸோ இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஜஸ்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சேவ் ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி சேவ் ஆகும், அதை நம்ம செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சீக்வன்ஸ் பற்றி நிறையா பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபைலில் போய்ட்டு நான் க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அன்டைட்டில்டே இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே, வீடியோஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எந்த ஒரு வீடியோஸுமே வச்சு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு கஸ்டமாக சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். நியூ கிளிக் பண்ணி சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ப்ரிவ்யூஸ் அதாவது ப்ரீசெட் எதுவுமே சூஸ் பண்ணாமல் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் கஸ்டம் வச்சுக்கிறேன். அண்ட் டைம் பேஸ் 24 frames per second அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 4Kல இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா 1080 1920 இப்போ நம்ம மாற்றிடும். வெர்டிக்கல் 9:16 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, அந்த இது ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கான சைஸ் தான் இது. அண்ட் இதில் நம்ம ரீல் சைஸில் வச்சனால கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கோடக்கில் வந்து நமக்கு இந்த இதை மாற்ற முடியல, ப்ரிவ்யூ ஃபைல் ஃபார்மேட் மாற்ற முடியல. அதனால் நீங்கள் H264 கூட வச்சுக்கலாம். இது டிஃபால்ட்டாக MPEG-4க்கு தான் ஹை குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் பிட் டெப்த்து, மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி செக் போட்டுட்டு இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியர் ரீல்னு சேவ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரீமியர் ரீல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் ப்ரீசெட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நேம் வந்து ஸோ அதே இதை கொடுத்துக்கலாம், ப்ரீமியர் ரீல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டம் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ரீல் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்ச சீக்வன்ஸ் இருக்கும், இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, வெர்டிக்கலாக நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதிலே உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். இப்போ நியூ சீக்வன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நாம் இந்த 1080 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு இப்போ செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ 1080 தான் இருக்கும். இப்போ இதை 4Kவாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் சைஸுன்னு இருக்குல்ல, இதில் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் இருக்குல்ல, இந்த வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் போடுங்க, இன்ட்டு சிம்பிள், இன்ட்டு 2, தென் டேப் கொடுத்தீங்கன்னா 3840 ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்ட்டு 2 கொடுங்க, இன்ட்டு 2. பார்த்தீங்களா அழகாக இப்போ 4Kக்கு மாறிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன ரேஷியோவில் வைக்கிறோன்றதை இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லும், வெர்டிக்கல் 16:9 அப்படின்றது. அண்ட் இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம அதாவது ஹரிசாண்டல் வீடியோ பண்ணால் தான் நமக்கு ப்ரிவ்யூ ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே வரும். ஸோ இதில் MPEG-4 வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் பிட் டெப்த், மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி வச்சுட்டு இது ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா 4K ப்ரீமியர் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிட்டேன். தென் சேவ் ப்ரீசெட் கொடுத்துட்டு அதே இது நேமை இங்கேயும் கொடுத்துக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயும் ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு சீக்வன்ஸை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே மறக்காமல் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 2 வீடியோவுமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடிட்டிங் யாராவது கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.